This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install application. Link in description. Hello friends, இன்றைக்கான வீடியோவில் சாக்லேட் லோடட் ப்ரௌனி வந்து எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறது ஒரு 1.5 kgயில் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 200 கிராம் மைதா, அப்புறம் கொக்கோ பவுடர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70 கிராம் எடுத்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். கட்டிகள் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது, அதனால நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சாக்லேட் அண்ட் பட்டர் வந்து எடுத்து வச்சுருக்குறோம். 300 கிராம் டார்க் சாக்லேட், அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டர் வந்து ஒரு 170 to 180 கிராம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். சாக்லேட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் எடுத்து வச்சுக்கணும். அதை வந்து நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதை ஊற்றி வைக்கிறதுக்கான ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 300 கிராம் சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து கண்டிப்பாக பவுடர் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்ல சுத்தமான ஒரு பவுல் எடுத்துக்கணும். அதில் வந்து தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா க்ளீனாக இருக்கணும். ஸோ அதில் இப்போ வந்து நான் 4 முட்டை எடுத்துக்கிறேன். ஸோ 4 முட்டையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையில் ஏதாவது டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா மேலே க்ளீன் பண்ணிவிட்டு தான் உடச்சி ஊற்றணும், உள்ளே எதுவுமே போயிடக்கூடாது. ஸோ நம்ம எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு வந்து இப்போ 4 முட்டை எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 4 முட்டை எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பவுடர் சுகர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒரு 3 பேட்சாக போட்டுக்கலாம், 2 இல்லைன்னா 3 பேட்சாக நம்ம வந்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த ஜீனி வந்து நல்லா கரையணும், அந்த முட்டையில் வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடணும். ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக சாக்லேட் அண்ட் பட்டர் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஹீட் பண்ணிடணும். அதாவது ஒன்று ஓடிஜியில் வைக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம அதை மெல்ட் பண்ணணும். பட்டரும் சாக்லேட்டும் கட்டி இல்லாமல் கரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும். அது வந்து ஹீட்டோடு நம்ம முட்டையில் சேர்த்துடக்கூடாது. ஹீட் ஆறுற வரைக்கும் வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி முட்டையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதையுமே நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு, அதாவது மைதா அண்ட் கொக்கோ பவுடர் சேர்த்துருந்தோம் இல்லையா, அந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 பேட்சாக சேர்த்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்க்கலனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் வரும். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க அது வந்து அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அவ்வளோதான், ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரேயில் வந்து இதை மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் பபிள்ஸாக இருக்கும், அதனால நம்ம அந்த பபிள்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு குச்சி இல்லைனா அந்த ஸ்பேச்சுலா வச்சு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்ருக்கிறது வந்து சாக்லேட் லோடட் ப்ரௌனி தான். அதனால் நான் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் சாக்லேட்ஸை வந்து எடுத்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை எடுத்து நம்ம உள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்ன சாக்லேட்னு பார்த்தீங்கன்னா மில்க் காம்பவுண்ட், அப்புறம் வந்து ஒயிட் காம்பவுண்ட், அடுத்து வந்து டார்க் காம்பவுண்ட். இந்த 3 சாக்லேட்டுமே வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். நார்மல் சாக்லேட்டை விட இந்த சாக்லேட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஓடிஜியை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி தான் வச்சுருந்துருக்கணும். அதை கரெக்டாக நம்ம டைம் கால்குலேட் பண்ணி முன்னாடியே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஹீட் ஆன உடனே நம்ம வந்து அந்த பேட்டரை உள்ளே வச்சிடலாம். இது வந்து சென்டரில் தான் வைக்கணும், கீழே வைக்கக்கூடாது. ஸோ சென்டரில் வந்து நம்ம வச்சுக்கணும். 175 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு வெந்து வந்துடும். ஸோ நீட்டாக வந்திருக்கு, கிரிங்கிள் டாப் எல்லாமே நல்லா நீட்டாக வந்திருக்குது. இதை வந்து ஒரு துணி போட்டு கவர் பண்ணி அப்படியே நம்ம ஆற விட்டுறணும், ஃபேன் காற்றுல வைக்கக்கூடாது. அடுத்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எப்படியும் ஒரு 2 kg இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு பேட்டரே வந்து ஒரு 1.5 kg பக்கத்தில் நம்ம மெஷர் பண்ணோம். அடுத்து பார்த்திங்கன்னா மேலே சாக்லேட்டும் நம்ம லோட் பண்ணியிருக்கிறோம். மொத்தமாக வெயிட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 kg பக்கம் வந்துடும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.